இந்த கதை ஒரு மனிதன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய பயணம். அவனே தனது நிழலை பார்க்கும் தருணத்தை பற்றியது. சரி, வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய நகரத்தின் கூட்டத்தில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் ஆயுஷ் என்ற இளைஞன் வெளியில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியானவன் போல தெரிந்தான். ஆனால் அவன் மனத்தில் மட்டும் ஒரு விசித்திரமான வெறுமை. அவன் எதை செய்தாலும் ஒரு கேள்வி அவனை பின்தொடர்ந்தது. இது போதுமா? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அவன் சோர்ந்து போனான். எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலை. அப்படி ஒரு நாளில் அவன் ஒரு முடிவெடுத்தான். தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தன் நிழலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுஷ் நகரத்தின் முனையில் இருக்கும் பழமையான நூலகத்துக்குச் சென்றான். அங்கே இருந்தார் பலரின் மனத்தை மாற்றிய ஒருவர், நிழலின் குரல் என்று அழைக்கப்படும் முதியவர். ஆயுஷ் கேட்டான், ஐயா, என் வாழ்க்கை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா உள்ளே ஒரு வெறுமை, ஒரு நிழல் மாதிரி. முதியவர் அவனை அமைதியாக பார்த்தார். பிறகு ஒரு வெள்ளை பேப்பரை அவனுக்கு கொடுத்தார். இங்கே உனக்கு பயம் தரும் விஷயங்களை எல்லாம் எழுதுவாய். ஆயுஷ் எழுதினான். தோல்வி பயம், மற்றவர்களோடு ஒப்பிடல், என்னை பற்றி மக்கள் சொல்வது, என்னால் முடியாது என்ற எண்ணம், இன்னும் அதிகம் வேண்டும் என்ற ஆசை. முதியவர் கேட்டார், இந்த எல்லா நிழல்களுக்கும் ஒரே மூல காரணம் என்ன? ஆயுஷ் மெதுவாக சொன்னான், இவை எல்லாம் நான் தான் உருவாக்கிய நிழல்கள் என்று. அவர்கள் வெளியில் சென்றார்கள். மாலை நேரம், சூரியன் குறைந்து கொண்டிருந்த நேரம். முதியவர் சொன்னார், உன் நிழலை பாரு. ஆயுஷ் கவனித்தான். நிழல் கெட்டதல்ல, அது உன் உண்மையான ஒளியின் சான்று என்று அவர் சொன்னார். நிழல் இருந்தால் அங்கு ஒளியும் அருகில்தான் இருக்கிறது என்று. அந்த ஒரு வாக்கியம் ஆயுஷின் உள்ளத்தை ஊந்தியது. முதியவர் அவனை குளத்துக்கு அழைத்துச் சென்றார். அழகான சுத்தமான நீர். ஆனால் அவர் திடீரென்று நீரில் மண்ணை போட்டார். குளம் குழம்பிவிட்டது. அவர் கேட்டார், இந்த நீர் எப்போது தெளிவாகும்? ஆயுஷ் சொன்னான், அதை அசைக்காமல் விட்டால் தானே தெளிவாகும். முதியவர் அமைதியாக சொன்னார், அப்படித்தான் உன் மனமும். அதை நீ வலுக்கட்டாயமாக சுத்தப்படுத்த முடியாது. அதற்கு அமைதியை நீ கொடுக்க வேண்டும். போக வேண்டிய நேரம் வந்தது. ஆயுஷ் கேட்டான், என் நிழலை நான் எப்படி சமாளிப்பது? முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நிழலை வெல்ல வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிழல் உன்னை துரத்துவதில்லை, உன் ஒளி வெளிவர காத்திருக்கிறது. நீ உன்னுள் இருக்கும் ஒளியை வெளிப்படுத்தினால் நிழல் தானே குறையும் என்று. ஆயுஷ் தனது நகரத்திற்கு திரும்பினான். ஆனால் அவன் மாறிவிட்டான். அவன் தனது பயத்துடன் பகையில்லை, அதை புரிந்தான். அவனது நிழலை தவிர்க்கவில்லை, அதிலிருந்து கற்றுக்கொண்டான். சில மாதங்கள் கழித்து அவன் மனம் அமைதியால் நிரம்பியது. ஏனெனில் அவன் உணர்ந்தான், நிழல் என்பது இருளல்ல, ஒளி இருக்கும் இடம் என்பதை நிரூபிக்கும் அடையாளம் என்று. உன் நிழலுடன் ஓடாதே, அதை பார்த்து ஒளியை தேர்வு செய். அப்போது வாழ்க்கை நிழலாலும் ஒளியாலும் சமநிலையாகிவிடும். சரி நண்பர்களே, உங்களுக்கு வேற எந்த மாதிரியான கதை வேண்டும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.